இட்ஸ் Thursday மார்னிங். காலையில் எழுந்ததுமே கேரட், பீட்ரூட், கொஞ்சமாக புதினா, இஞ்சி இதெல்லாம் சேர்த்து பிளெண்ட் பண்ணி சுகர் ஆட் பண்ணாமல் அப்படியே குடித்தாச்சு. அண்ட் பசங்களோட ஸ்நாக்ஸ்க்கு ஸ்வீட் கார்ன் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக ஸ்வீட் கார்னும் கொஞ்சமாக ப்ராக்லி மட்டும் இருந்தது, அதை ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டேன். லன்ச் மெனு இன்றைக்கி சாம்பார், ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து சொரக்காய் இருந்தது. ஸோ அதை வச்சு பொரியல் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எப்போவுமே எண்ணெய், கடுகு, வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் வதக்கிட்டு காயும் சேர்த்து வதக்கி தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு பருப்பு மட்டும் தனியாக ஆட் பண்ணி அது கூட கொஞ்சம் சாம்பார் பொடி, புளி தண்ணி அவ்வளோதான் கொதிக்க வச்சு கடைசியாக மாங்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு இறக்கியாச்சு. ஆக்சுவலாக இந்த சொரக்காய் ரெசிபி மாமியாரோட தான். ஜஸ்ட்டு ஒரு பொரியல் மட்டும் பண்ணி ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய், கடுகு, வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருந்தா சொரக்காயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு, லைட்டாக தண்ணி சேர்த்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 5 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். பவுடரை அரைச்சிட்டு காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், அரைச்ச பவுடரையும் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ நான் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். நீங்கள் ரசம் வச்சு ஜஸ்ட்டு நீங்கள் இந்த சொரக்காய் பொரியல் மட்டும் சர்வ் பண்ணிங்கனாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒர்க்கிங் உமன் இஸ் நாட் அன் ஈஸி ஜாப். பிகாஸ் வந்துட்டு நம்ம ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்கையும் பார்க்கணும், ஈவன் நம்ம சைமல்டேனியஸ்லி நம்ம ஆஃபீஸ் ஒர்க்கும் பார்க்கணும். உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது யாருன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஒரு ஹைஃபையும் கொடுத்துருங்க ஒர்க்கிங் உமனாக இருந்தால். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.